வணக்கம். முக்கிய செய்திகள். ஆண்டுதோறும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு குளிர்பானங்களை அருந்தி வெயிலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் குளிர்பான கடைகள் மற்றும் குளிர்ச்சியான பொருட்கள், வெள்ளரி பிஞ்சி, வெள்ளரி பழம், கிருணி பழம், பனநுங்கு உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யும் இடங்களை தேடி பொதுமக்கள் படையெடுத்து தேவையான பொருட்களை வாங்கி அருந்தி வெயிலிலிருந்து பாதுகாத்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் வழக்கத்திற்கு மாறாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் மேலும் காலை முதலே அதிக வெயிலுடன் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியில் செல்லவே அச்சத்துடன் உள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தர்பூசணி சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் சாலை, வழுதாவூர் சாலை, விழுப்புரம் சாலை, திண்டிவனம் சாலை உள்ளிட்ட நகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் தர்பூசணி பழம் அதிக அளவில் குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 1 கிலோ தர்பூசணி 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பழங்களை வெட்டி கீற்று கீற்றாக விற்பனை செய்யப்படுகின்றனர். பொதுமக்களும் தர்பூசணி கடைகளுக்கு படையெடுத்து தேவையான தர்பூசணியை வாங்கி அருந்தி தங்களை வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொண்டு வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் தர்பூசணி வியாபாரம் களை கட்ட தொடங்கியுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறை அறிவிப்பின்படி புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் PY05VH திருபுவனை வரிசையில் உள்ள ஃபேன்சி வாகன எண்களுக்கு வரும் 16ஆம் தேதி ஆன்லைன் ஏலம் நடைபெறவுள்ளது. இந்த ஏலம் https:/parivahan.gov.in/fancy என்ற இணையதளத்தில் காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும். ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் நியூ பப்ளிக் யூசர் வாயிலாக ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே 16ஆம் தேதி நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்க அனுமதி வழங்கப்படும். ஏல விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து புதுச்சேரி போக்குவரத்து இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0413228017 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏலத்திற்கான பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் ஆன்லைன் முறையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும். ஏலத்தில் பெற்ற எண்ணுக்கு 90 நாட்களுக்குள் வாகன பதிவு செய்யாவிட்டால் அந்த முன்பதிவு தானாகவே ரத்து செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தலமாகும். பிரான்ஸ் நகருக்கு அடுத்து உலகில் லூர்து மாதாவிற்காக அமைக்கப்பட்ட 2வது ஆலயமாக இது கருதப்படுகிறது. மேலும் தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் ஆலயத்தின் முன்பாக அமைந்துள்ள திருக்குளம் இதன் தனி சிறப்பாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த பின் வரும் சனிக்கிழமையில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டின் 149வது பெருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனையொட்டி ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி பக்தர்கள் புடைசூழ திருக்குளத்தை சுற்றி பவனியாக எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் திருத்தல கொடிமரத்தில் சகாயராஜ் திருக்கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல மாவட்டங்கள் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். திருவிழா ஏப்ரல் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலை திருப்பணிகள், தேர்பவனிகள் நடைபெறும். ஏப்ரல் 19ஆம் தேதி 149வது ஆண்டு பெருவிழா நாளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று இரவு 7:30 மணிக்கு மாதாவிற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு ஆடம்பரமான தேர்பவனி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேண்டுதலை மன்றாட்டை முன்வைத்து வந்தீர்களோ எல்லாம் இந்த தாயினால் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல ஆண்டவரே எங்கள் உள்ளங்களும் உம்மை நோக்கி விண்ணகம் நோக்கி என்னாலும் உயர்த்தப்பட அருள் தாரும். இந்நவ நாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் எம் அன்னை மரியாவின் அருள்ந்தவர்கள் ஆகுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதிசக்தி கலாச்சார மையம் வளாகத்தில் ஏப்ரல் 12 முதல் 20ஆம் தேதி வரை 9 நாள் கலை விழா நடைபெற உள்ளது. இந்த விழா ஆதிசக்தி மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இவ்வாண்டு கலை விழா போஸ்டரை மையத்தின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் கலைஞர்கள் வெளியிட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் வினய்குமார், வீணாபாணி பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கலை விழா நடத்தப்படுகிறது. நாடகம், இசை, நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்வுகள் தினமும் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்தார். விழாவின் முதல் நாளான ஏப்ரல் 12ஆம் தேதி சௌமிக் தத்தா வழங்கும் மோனோ ரேகோ இசை நிகழ்ச்சி நடைபெறும். தொடர்ந்து 13ஆம் தேதி சேஜ் ஃபார் தி ஏஜஸ் ஆல்பம் வெளியீட்டாரன் ஆர் எவல்யூஷன் என்ற இசை நிகழ்வும், 14ஆம் தேதி பிரீத்தி ஆத்ரேயா எழுதிய ரப்பர் குல் என்ற நடன அரங்கேற்றம் நடைபெற உள்ளது. 15ஆம் தேதி ஜங்கமா கலெக்டிவ் குழுவினரின் ஹொடிஹள்ளியில் இருந்து பாப் மார்லி என்ற நாடகமும், 16ஆம் தேதி டேனியல் ஓவன் தி ஜோசா புரொடக்ஷன் குழுவினரின் தி குவீன் என்ற நாடக நிகழ்வும், 17ஆம் தேதி ஆதிசக்தி நடிப்பு பட்டறையின் அ விமன் ஆர் நாட் டு பி என்ற நாடகமும், 18ஆம் தேதி ஃபன்னா பெத்தே குழுவினரின் உண்மையை போன்ற ஒன்று என்ற நாடகமும், 19ஆம் தேதி ஜி வேணு நடன கைராலி குழுவினரின் சூத்ரிகரின் மிருச்ச கடிகம் என்ற நாடகமும், இறுதி நாளான 20ஆம் தேதி வாசு தீட்சித் குழுவினரின் மின்னணு நாட்டுப்புற இசை நிகழ்வு நடைபெற உள்ளது. என அனைத்து நிகழ்ச்சிகளும் பொதுமக்கள் இலவசமாக காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எல்லா வருஷமும் ஏப்ரல் மாதத்துல நாங்க வந்து ரிமெம்பரிங் வீணாபாணி ஃபெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுது. எங்களோட குரு, எங்களோட டீச்சர், ஃபவுண்டர் வீணாபாணி, அவங்களோட நினைவுக்காக இந்த மாதத்துல வந்து ஒரு திருவிழா மாதிரி நாங்க கலாச்சாரத்தோட ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுது. இது 12வது வருஷம். இந்த வருஷத்துல வந்து ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா கொண்டாடுது. ஆதிசக்தியில இங்கே தான் நடக்க போறேன். 2 ப்ரோக்ராம் நடக்குது. ஒன்று வந்து 6:30 மணிக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லா நாளைக்கும் நடக்குது. இந்தியாவில இருந்து, தமிழ்நாடுல இருந்து, பெங்கால்ல இருந்து, டெல்லியில இருந்து, மும்பைல இருந்து இருக்கிற டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோட ஃபெஸ்டிவல் இருக்கு. அது வந்து 6:30 மணிக்கு கொண்டாடுது. 7:30 மணிக்கு வந்து நம்ம ரெகுலர் ப்ரோக்ராம், அதுல நாடகம் இருக்கு, மியூசிக் இருக்கு, டான்ஸ் இருக்கு. இதோட எல்லாம் சேர்ந்து 9 நாளுக்கு நாங்க வந்து இந்த திருவிழா கொண்டாட போறேன். இந்த திருவிழாவில் வர்றதுக்கான டிக்கெட்டோ ஒன்றும் கிடையாது, எல்லாரும் ஃப்ரீ தான். அப்போ மக்கள் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வர்றதுக்காக நாங்க இன்வைட் பண்றேன். எல்லாரும் வரணும், இந்த திருவிழாவில் பாகமாகணும். ஏன்னா கலாச்சாரமும் கதை சொல்றதும் இல்லைன்னா எப்படி நம்ம சமூகத்துல நடக்க போற, எப்படி சமூகம் முன்னாடி போகும். அப்ப இது ஒரு ஃப்ரீயான என்ட்ரி தான், இதுல டிக்கெட் ஒன்றும் கிடையாது. ஆனா வந்து 7:30 சொன்ன ஒரு 7 மணிக்கு வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான், இதுல ரிசர்வேஷன் ஒன்றும் கிடையாது. முன்னாடி யார் வருதோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்து தான் ஆகணும். 7:30 மணிக்கு அப்புறம் வந்து சீட்டு கிடைக்க மாட்டேன். இப்போ 7:30 மணிக்கு தான் இது ஆரம்பிக்க போறேன். இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கிற மொன்னோரகம் சொல்லிட்டு ஒரு சரோன்னு ஒரு ஹிந்துஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது வாசலிக்குங்கிறவங்க ஒரு ரொம்ப முக்கியமான லண்டன் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். அவங்களோட ப்ரோக்ராம் மொனோரேகம் சொல்லிட்டு. 2வது வந்து ரெவல்யூஷன் சொல்லிட்டு இங்க சொர்ணபூமின்னு சொல்லிட்டு நம்ம மகாபலிபுரத்துல ஒரு மியூசிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதோட டைரக்டரோட கம்போஸ் பண்ற பியூஸ். அதுக்கப்புறம் வந்து நாடகம் இருக்கு. ஆதிசக்தியோட எங்களோட ஒரு நாடகம் இருக்கு, உமன் ஆர் நாட் டு பி, ஹாம்லெட் பேஸ்டு. இப்படி நாடகம், சங்கீதம், மியூசிக்கு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. அது இந்த மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் வரணும். அதுதான் எங்களோட ஒரு ஆக்ரகம். எல்லாரும் வாங்க, இதோட பாகமாகுங்க. இது நம்ம திருவிழா. ப்ளீஸ் எவ்ரிபடி கம். விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பை பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கௌதம் திராவிடமணி திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக திமுக மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மணன் பெரம்பை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், திராவிட முன்னேற்றக் கழகம் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி முயற்சிகளை விளக்கி வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வின் போது பெண்கள் லக்ஷ்மணன் மற்றும் வேட்பாளர் கௌதம் திராவிடமணி ஆகியோருக்கு ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். திமுக கிளை செயலாளர்கள் உதயன், ரத்தினவேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முரளி, முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மூர்த்தி, தனுசு, ராஜா, கோவிந்த் ஆகிய திமுக முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் கட்சி சார்பில் முருகன்,
தேமுதிக சார்பில் சிவக்கொழுந்து, சிங்காரவேலு உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டி உங்களை தேடி நாடி வருகை கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் கௌதம் அவர்கள் ஒரு இளைஞர், படித்தவர், பண்பாளர், அன்பானவர், அமைதியானவர், அடக்கமானவர், உங்களில் ஒருவராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் உற்ற சகோதரராக, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவராக, உங்கள் சுக துக்கங்களிலே பங்கு பெறுபவராக, உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்பவராக, உங்களுடைய பகுதிக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றுவராக அவர் இருப்பார் என்ற உறுதியை உங்களுக்கு அளித்து உங்களிடம் உதயசூரியனிடம் விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட வாழப்பட்டாம்பாளையம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கௌதம் திராவிடமணி திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக திமுக மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் வாழப்பட்டாம்பாளையம் மந்தவெளி பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குதல், தமிழகத்தின் வளர்ச்சி உள்ளிட்ட திராவிட மாடல் ஆட்சியின் பல்வேறு திட்டங்களை விளக்கி வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வின் போது பெண்கள் லக்ஷ்மணன் மற்றும் வேட்பாளர் கௌதம் திராவிடமணி ஆகியோருக்கு ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி வரவேற்பளித்தனர். திமுக கிளை செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் PKD முரளி, முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் முருகன், சுப்பிரமணி, மணி, சங்கர் உள்ளிட்ட திமுக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். ஏப்ரல் 7ஆம் தேதி ஆலங்குளம் பகுதியில் பனையேறி தொழிலில் ஈடுபட்டிருந்த மணிகண்டன் என்பவரை எந்த உரிய ஆவணமுமின்றி காவல்துறையை சேர்ந்த துணை ஆய்வாளர் இசக்கி துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல் அதிகாரியை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மணிகண்டனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் உடனடி நிதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி முதலியார்பேட்டை தொகுதியில் மரப்பாலம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் வேலுசாமி கலந்து கொண்டார். மேலும் முதலியார்பேட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேலவன் ஒருங்கிணைப்பில் நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியினர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி உறுப்பினர்கள் டோம்னிக் சாவியோ, ராமச்சந்திரன், சித்தானந்தம், சரவணன், ஆதிநாராயணன், லாஸ்பேட்டை வேட்பாளர் ஜெயசித்ரா, கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கண்டிக்கின்றோம் 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 பத நீர் இறக்கிய பனை தொழிலாளி மணிகண்ட மிராண்டி தனத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு அரசு காவல்துறையை இசைக்கு முத்து மீதிலே குற்ற வழக்கு பதிந்திடு. திண்டிவனம் அருகே உள்ள பெரிய தச்சூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி நிகும்பலா யாககுண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை அர்ப்பணிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசனில் பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வின் முக்கிய அம்சமாக நிகும்பலா ஹோமம் நடைபெற்றது. மிகுந்த சக்தி வாய்ந்த இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை மனதார வேண்டினால் எதிர்ப்புகள் நீங்கி எதிரிகள் வலுவிழந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். மேலும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் அமாவாசை நாட்களில் சக்தி வழிபாடு மிக புண்ணியமானதாக கருதப்படுகிறது. அதிலும் உக்கிர தேவதையாக திகழும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி தரிசனம் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் என பக்தர்கள் நம்புகின்றனர். இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ज्येष्ठा नक्षत्रे ज्येष्ठ समस्त सन्मंगलावाप्तर्थम सभी எல்லாரும் பேரை சொல்லி தொட்டு கொண்டுக்குமா ோத்தகேஷயம் சூலம் முண்டஞ்ச சர்ப்புண்டமுருபஜூதாம் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் தலைமையில் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். இந்த நிகழ்வில் காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு, உதவி காவல் ஆய்வாளர் சந்தோஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மன்றத்தில் 5 பெண்கள் 10 ஆண்கள் கலந்து கொண்டு வழக்குகள், வங்கி கணக்குகளில் லைன் மற்றும் அன்லைன் மற்றும் ஃப்ரீஸ் மற்றும் அன்ஃப்ரீஸ் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து புகார்கள் தெரிவித்தனர். புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு ராகவ் உத்தரவிட்டார். மேலும் கடந்த வாரம் இணையவழி மோசடியில் இழந்த ரூபாய் 1,35,000 தொகையை நீதிமன்றம் மூலம் மீட்டு தரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அதிகரித்து வரும் இணையவழி மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு காவல்துறை விழிப்புணர்வு அறிவுரை வழங்கியது. சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதில் எச்சரிக்கை, போலியான வேலைவாய்ப்பு மற்றும் கடன் சலுகைகளை நம்ப வேண்டாம், சந்தேகமான லிங்குகள் மற்றும் APK கோப்புகளை திறக்க வேண்டாம், வங்கி OTP, பின் உள்ளிட்ட தகவல்களை யாரிடமும் பகிரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. இணையவழி குற்றங்கள் தொடர்பாக புகார் அளிக்க பொதுமக்கள் சைபர் கிரைம் போர்ட்டல் இணையதளம் அல்லது 1930 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. திண்டிவனம் பகுதியில் கிராம தேவதையாக வழிபடப்படும் சேத்துக்கால் செல்லியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. அதன் 2ஆம் நாளை முன்னிட்டு முத்து பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கில் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மழை சாரலுடன் ஆன்மீக சூழலில் அம்மன் முத்து பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் முத்து பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு நேரத்தில் நடைபெற்ற வீதி உலாவில் ஸ்ரீ மூங்கில் அம்மனுக்கு மீண்டும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒண்டி அய்யனாரப்பன் கோவில் அருகில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் இறந்து கிடந்த தகவல் அறிந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்த முதியவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்து இறந்தவர் யார், எந்த ஊர், இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.